இந்த வீடியோவில் ரயில்வே துறையிலேருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ரயில்வே பாதுகாப்பு படை, அதாவது ஆர்பிஎஃப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ரயில்வே பாதுகாப்பு படை அவங்களுக்கு கான்ஸ்டபிள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியாகியிருக்கு. இந்த சூப்பரான வேலைக்கு மினிமம் 10th படித்தவங்கலேருந்து டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இது ரயில்வே துறை வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சம்பளம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் ரயிலில் பயணம் செய்கிறதுக்கான ஃப்ரீ பாஸ், மெடிக்கல், இப்படி நிறைய சலுகைகள் இருக்குது. ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இந்த வேலைக்கான பிற தகுதிகள் என்னென்ன, எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்டை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ஆர்பிஎஃப் 2/2024. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு இந்த ஆர்பிஎஃப் பணி அப்படிங்கிறது இதோ இந்த இமேஜஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க தான் வந்து ரயில்வே பாதுகாப்பு படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு போலீஸ் எப்படி இருந்து லா அண்ட் ஆர்டர், அதாவது சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறதுல மாநில காவல்துறை அவங்க வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் செயல்படுவாங்க. இந்த ஆர்பிஎஃப் அப்படிங்கிறது வந்து ரயில்வே மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அதுக்கு கீழே வருவாங்க. ரயில் நிலையங்கள், ரயில்கள், ரயில்களுடைய பாதுகாப்பு, ஸோ ரயில் பயணிகளுடைய பாதுகாப்பு, இதையெல்லாம் உறுதிப்படுத்துகிறது தான் ரயில்வே பாதுகாப்பு படையினுடைய வேலை. ஸோ ரயில்வே பாதுகாப்பு படை அப்படிங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாதுகாப்பு படை. ஸோ நம்ம வந்து அந்த அளவுக்கு நமக்கு பொதுவாக வந்து ரயில்வே பாதுகாப்பு படையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஆனால் வந்து ரயில்வே பாதுகாப்பு படை அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு படை. ஸோ அதில் தான் இப்போ வந்து நமக்கு கான்ஸ்டபிள், எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் வந்து சப் இன்ஸ்பெக்டர், இந்த 2 பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கான்ஸ்டபிளுக்கானது. ஓகே, இதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்ம பார்த்துலாம். டேட் ஆஃப் ஓப்பனிங் அப்ளிகேஷன் 15/4/2024 14/5/2024 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், அதர் மோடில் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ அதேமாதிரி இதற்கான இந்த கரெக்ஷன் விண்டோ பீரியடு 15/5/2024 24/5/2024 வரைக்கும். ஓகே, கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் 3. ஸோ இவங்களுக்கான ஸ்கேல் ஆஃப் பே, மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துலாம். 21,700. ஸோ இது வந்து பேசிக்கு. ஸோ இது போக உங்களுக்கு அலவன்சஸ் நிறைய வரும். ரெண்ட் அலவன்ஸு, இது மாதிரி நிறைய உங்களுக்கு நகரப்பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற வீட்டு வாடகை கொடுப்பாங்க. அல்லது ஒரு நடுத்தரமான நகரம் அல்லது ஒரு கிராம பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான உங்களுக்கு அந்த வாடகை அந்த படியானது வழங்கப்படும். ஓகே, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1 அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் அஸ் ஆன் 1/7/2024 அந்த தேதி பிரகாரம் 18லேருந்து 28 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ டோட்டல் வேகன்சிஸ் வந்து 4208. ஸோ இந்த கான்ஸ்டபிள் பணிக்கு வந்து 4208 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு ஆண்கள், பெண்கள் இருவருமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இது வந்து வெறும் ஆண்களுக்கு மட்டுமான வேகன்சி கிடையாது, பெண்களுக்கும் இந்த வேகன்சிஸில் உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெண்களும் விண்ணப்பிக்கலாம். வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். வயது வரம்பு வந்து 18 முதல் 28 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு தளர்வு SC STக்கு 5 வருடம், OBC NCL 3 வருடம், அதேமாதிரி எக்ஸர்விஸ்மேனு, விமன் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் விடோடு, டிவோர்ஸ்டு, ஜுடிஷியலி செப்பரேட்டட், ஸோ இவங்களுக்கும் வயது வரம்பு தளர்வு இருக்குது. ஸோ இதிலே பல்வேறு பிரிவினருக்கும் பல்வேறு வயது வரம்பு தளர்வு இருக்குது. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறவங்க நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, உங்களுக்கான வயது வரம்பு தளர்வு என்ன அப்படின்றத பார்த்துங்க. ஓகே, அடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ப்ளீஸ் சி அனெக்சர் A ஃபார் த ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட். ஸோ இந்த வேலைக்கான சரியான கல்வி தகுதி என்ன அப்படின்றத நம்ம அனெக்சர் Aல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த வேலைக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 500 rupees ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு SC ST எக்ஸர்விஸ்மேனு, ஃபீமேலு, மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களுக்கு வந்து 250 ரூபா. ஓகே, மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் நம்ம இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வில் பி அக்செப்டட். ஆல் அப்ளிகபிள் சர்வீஸ் சார்ஜஸ் ஷால் பி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மோடில் நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த வேலைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒரே நேரத்தில் 2-3 அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT. ஸோ இதில் வந்து உங்களுடைய நாலேஜ், அதாவது உங்களுடைய லாங்குவேஜ் மற்றும் உங்களுடைய
மென்டல் எபிலிட்டி, லாஜிக்கல் திங்கிங் இது பற்றின அந்த கொஸ்டின்ஸ் மூலமாக உங்களுடைய அந்த திறமை வந்து பரிசோதிக்கப்படும். அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் இது மாதிரியான அந்த தேர்வு முறையானது இருக்கும். கடைசியாக வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், உடல் அளவுகள் வந்து சரியாக இருக்குதா, அதாவது குறிப்பிட்ட உயரம் இருக்கிறீங்களா, குறிப்பிட்ட அளவு அந்த உடல் எடை இருக்குதா, உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்குதா. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் அவங்க வந்து சரி பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா, வெற்றிகரமாக நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிவி இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கான இந்த வேலைவாய்ப்பானது வழங்கப்படும். ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ஆஃப் சிபிடி, டோட்டல் டியூரேஷன் 90 மினிட்ஸு அண்டு டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 120 கொஸ்டின்ஸை நீங்கள் 90 நிமிடங்களில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட் ஷல் பி அவார்டட் 1 மார்க் ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர். நோ மார்க் வில் பி அவார்டட் ஆர் டிடெக்டட் ஃபார் கொஸ்டின்ஸ் நாட் அட்டம்ப்டட். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸுக்கு வந்து ஓகே, நோ மார்க் ஷல் பி அவார்டட் ஆர் டிடெக்டட். ஸோ வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணல அப்படின்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. தேர் ஷால் பி நெகட்டிவ் மார்க்கிங் 1/3 ஆஃப் மார்க்ஸ் ஃபார் ஈச் ராங் ஆன்சர். நீங்கள் வந்து தவறான கேள்வி ஒரு கேள்விக்கு வந்து தவறாக விடையளிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கு 1/3 பங்கு மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்காக வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் வில் பி டன் ஃபார் சிபிடி ஹெல்டு இன் மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ். ஓகே, மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஃபார் எலிஜிபிலிட்டி. ஓகே, அண்டர்சர்டு, இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஆர் 35%, எஸ்சி எஸ்டி வந்து 30%. ஸோ இது வந்து குறைந்தபட்ச தேர்வு பெறுவதற்கான மதிப்பெண்கள். மேக்ஸிமம் யார் நிறைய மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அவங்களுக்காக அந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படும். ஓகே, த மார்க்ஸ் ஸ்கோர்ட் இன் த சிபிடி ஷால் பி கவுண்டட் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஃபார் ஃபர்தர் ஸ்டேஜஸ் ஆஃப் திஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ நீங்கள் இந்த சிபிடியில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நீங்கள் வந்து அந்த தேர்வு முறைக்கு வந்து அனுமதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் ஃபார் சிபிடி. ஸோ இதுக்கு சிலபஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உதாரணமாக அரித்மெட்டிக்கு 35 மார்க்ஸு, 35 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 35 மார்க்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க்ஸ். ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினானது தயாராகும். ஸோ நீங்கள் இதை அடிப்படையை வச்சு அந்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம். ஸோ அதேமாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் பிஎம்டி. ஸோ அது பற்றின விளக்கங்களும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை முழுமையாக பார்த்துங்க. உதாரணமாக வந்து ஃபிசிக்கல் பிஇடி டெஸ்ட் ஆர்எஸ் அண்டர். ஓகே, 1600 மீட்டரை வந்து நீங்கள் 5 நிமிடம் 45 செகண்டில் வந்து ஆண்கள் வந்து கடக்கணும். பெண்கள் வந்து 800 மீட்டரை வந்து 3 நிமிடம் 40 நிமிடங்களில் வந்து கடக்கணும். ஆண்கள் வந்து லாங் ஜம்ப்பு 14 அடி வந்து அவங்க தாண்டணும். பெண்கள் வந்து லாங் ஜம்ப்பு 9 அடி தாண்டணும். ஹை ஜம்ப்பு ஆண்கள் 4 அடி தாண்டணும், பெண்கள் 3 அடி தாண்டணும். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ அடுத்தது நம்ம பிஎம்டி அது பார்த்துலாம். ஓகே, இதில் வந்துட்டு அண்டர்சர்டு, இடபிள்யூஎஸ், ஓபிஎஸ்சி இவங்களுக்கு வந்து ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும் ஆண்களுக்கு. ஃபீமேல் வந்து 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ ஓகே, ஓகே, அதே மாதிரி வந்துட்டு எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஓகே, அதுவே ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதேமாதிரி ஓகே, அதேமாதிரி கார்வாலிஸு, கூர்காஸு, மராத்தாஸு, டோக்ராஸு. ஸோ இது மாதிரியான ஒரு சில அந்த பிரிவினர் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அதிகபட்ச உயரம் வந்து 163 சென்டிமீட்டர் இருக்கணும் ஆண்கள். பெண்கள் 155 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அதேமாதிரி ஆண்களுக்கு வந்து மார்பு வந்து விரிந்த நிலையில் நார்மலாக இருக்கிறப்ப 80 சென்டிமீட்டர், விரிந்த நிலையில் 85 சென்டிமீட்டர். அது வந்து அண்டர்சர்ட், இடபிள்யூஎஸ், ஓபிசிக்கு. எஸ்சி எஸ்டி வந்து 76.2 சென்டிமீட்டர் நார்மலாக, அதிகபட்சமாக வந்து 81.2 விரிந்த நிலையில். ஸோ இது மாதிரி உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வீட்டிலோட பரிசோதித்து பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்குதா, ஹைட்டு இது மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாக இருக்குதா அப்படின்றத நீங்கள் சரி பார்த்துக்கலாம். ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட் in the CBT and subject to their qualification in PET, PMT, candidate shall be considered for document verification. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எடுத்த மதிப்பெண், அதுக்கப்புறமா பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு. ஸோ இதிலலாம் எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண்கள் மற்றும் தேர்வு செய்யப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அடிப்படையிலையும் அந்த சிபிடி, பிஇடி, பிஎம்டி இதில் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையிலையும் அரசினுடைய அந்த இடஒதுக்கீட்டு நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடித்து தான் இந்த வேலைவாய்ப்பானது வழங்கப்படும். ஓகே, இந்த வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹவு டு அப்ளை. ஸோ இந்த வேலைக்கு கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ரீட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி பிஃபோர் ஃபைலிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்
டு ப்ரிவென்ட் மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து முழுமையாக படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான தவறுகளுக்கும் இடம் கொடுக்காமல் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ஆர்ஆர்பி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி நீங்கள் ஒரு கேண்டிடேட் வந்து ஈச் கேண்டிடேட் இஸ் அலவுட் டு சப்மிட் ஒன்லி ஒன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்படலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஓகே ஆன்லைன் மேண்டேட்ரி ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஆன்லைனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முழுமையாக பார்த்துங்க. நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சான்றிதழ்களையும் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ ஓகே இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத நம்ம அனெக்சர் 1ல் பார்த்துலாம். அனெக்சர் ஏ. ஓகே ஸோ இந்த கல்வி தகுதி வந்து ஓகே கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் 3 சம்பளம் வந்து 21,700, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1, சூட்டபிலிட்டி ஃபார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி நாட் சூட்டபிள். ஸோ இது வந்து உடல் தகுதி திறன் சவால் கொண்டவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து காவல்துறை பணி அப்படிங்கிறதுனால முழுமையான உடல் தகுதி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி 10th பாஸ் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்டு. ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்சமாக 10th படிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ 10th படிச்சுட்டு ரயில்வே துறையில் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு, உண்மையிலே ஒரு சூப்பரான வாய்ப்பு. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ ஓகே இது வந்து கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இதிலே வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் குறைந்தபட்ச கல்வித்தகுதி வந்து எனி டிகிரி படித்தவங்க அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டிகிரி அதுக்கு மேலே மாஸ்டர் டிகிரி என்ன படிச்சிங்க அப்படின்னாலும் சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் இந்த கான்ஸ்டபிள் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை முழுமையாக பார்த்து கடைசி தேதிக்கு முன்னால் விண்ணப்பிங்க. ஸோ இந்த ரயில்வே பாதுகாப்பு படை அதாவது ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்டை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.